கண்டாலே கிறுக்கத்தும் கஞ்சா வச்ச கண்ணு அப்ப கண்டிப்பா கேஸ் இருக்கு. 5 லட்சம் தாரேண்டி. நீ ஏன் சேனலுக்கு 3 லட்ச ரூபா தரணும் ரைட்ஸ் இல்லாத பாட்டை போட்டு? சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க. பாவாடையில பங்களா கட்டுவீங்களா? ரொம்ப ஃபேமஸ் ஆறாங்க. சூப்பர் சிங்கர் பூஜா அப்படி போட்டாலே என்ன வருது? டிஜே பிளாக் பூஜா இப்படியே வருது. அதுல எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருக்கு. It is just for the show and nothing personal. அது just because நீங்க as a family நீங்க இதை வந்து இப்படி ஸ்டேஜ்ல எடுத்துட்டு வந்த காரணத்தினால நாங்க இதை வந்து இது பண்ணிக்கிறோம். ஓகேவா? டிஜே சார் ஜஸ்ட் a prank. எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு காதல லூஸ் இது பிராங்க் அப்படின்னு டேரக்டர் சொல்லும்போது நான் பெர்ஃபார்ம் பண்றேன் அப்படின்ற மாதிரி என்னைக்கு நீ இந்த சேனல்ல கால் எடுத்து வச்சியோ சூடு சொரணை வெக்கம் மானம் எல்லாத்தையும் கழட்டி போட்டு வரணும். இல்லக்கா இப்போதான் நாங்கள் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். போக சரியாயிடுங்க எல்லாம். பட் ஆனால் இதுல இருந்து உங்களோட நிஜ முகம் தெரிஞ்சதுக்கா. என்னடா தம்பி நீங்க சப்போர்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன். எங்க அண்ணன் தாங்க எனக்காக சப்போர்ட் பண்ணாரு. இப்போ அவன் பயந்தாங்குழி. எனக்கு இருக்கிற மெஷினும் உனக்கு இருக்கிற மெஷினும் ஒண்ணுதான். உனக்கு தெரியாது பிராங்க் பண்றாங்க. இது எனக்கு என்ன ப்ரோக்ராம்னே தெரியாதுமா. நான் போயிடுவேன். அந்த மேடம் இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியலன்னு திரும்பினப்ப நான் வேலைக்கு வரலங்க நான் போறேங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. நல்லா யோசிச்சுக்கப்பா, சாப்பிட கூப்பிட்டாங்கன்னா போயிடாத, பாயசத்துல பாயசம் வச்ச தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உன்னை தொண்டையை பிடிச்சி ஹாஸ்பிட்டல் ஓடுற வரைக்கும் அப்புறம் பிராங்க் பண்ணோம் அப்படின்னு வாங்க. ரொம்ப நல்லா நாங்களா நாசமா போனோமா? சாமானியன் படத்துல நானும் ஒரு சீன்ல நடிச்சிருக்கேன்பா. சூப்பர் சார். சார் ஆமா. அப்ப இந்த படத்துல நீங்க மாட்டோட நடிச்சிருக்கீங்க. ஹீரோயின் இல்ல, அது லிசா ஒரு சீன் வரனா அது ஹீரோயின் ஆகிக்கும். செண்பகமே செண்பகமே. ஐயா உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி கஷ்டம் இருக்கா? இல்லம்மா எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குமா. இவங்க எல்லாரும் காமெடி பண்றாங்களே, நான் என்ன பண்ணுவேன்னு ஒவ்வொரு நேரமும் யோசிச்சுட்டு சாவு சாவும்ல செத்த பேல சாவு மறந்து வேணுமா இல்லைன்னா உங்களுக்கு கயிறு வேணுமா இல்லை நீ சொல்ற சென்னைக்கு வா. ஐயோ டிஜே ராக்ஸ். நம்ம எல்லாம் ஒரே கண்ட்ரி, நமக்குள்ள எதுக்கு நன்றி? ஆரம்பிக்கிறது அப்படியே கம்மியாகி 49, 48, 47 0ல போய் முடிக்கும்போது 10 பைக்கை நீங்க யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். சைட் ஷாட்டை எடுத்து விட்டுன்னு ஜாலியா ஓட்டுன்னு போயிட்டே இருக்கலாம். ஓகே, அதேதான். அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டு பெரியமா பண்ணதுல அவன் லைஃப் எப்படி இருக்கு தெரியுமா? சாதாரண பெரியமா இல்ல, பிராங்க் பெரியமா.